இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை பட்டாணியை வச்சு புலாவ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த புலாவ் செய்ய 400 கிராம் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதுதான் ஃப்ரெஷ்ஷான கிரீன் பீஸ், தோலோட இருக்கு. இந்த மாதிரி தோலை உரிச்சிங்கன்னா உள்ள ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கும். இதே போல் எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு பட்டாணியை எடுத்துக்கோங்க. உரிச்சதை பவுலில் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி இல்லாத டைமில் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு இந்த புலாவில் சேர்த்துக்கோங்க. முதல்ல ரைஸ் ஊற வச்சிடலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 500 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். தண்ணியோட அளவு மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ரைஸை கழுவ தண்ணியை ஊற்றி நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. ரொம்ப நேரம் ரைஸ் ஊற தேவையில்லை. ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் ஊறுனா போதும். இந்த பட்டாணி சாதத்துக்கு மசாலா விழுது அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 ஒன்றா 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பூண்டு 8 பல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி 2 இன்ச் அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 5 போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பவுல் அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது புதினா. கொத்தமல்லி தழை அளவில் பாதி அளவு சேர்த்தா போதும். புதினா கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிக அளவு தேவையில்லை. இப்போ இதையே அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் நைஸாக அரைக்காமல் தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக அரைச்சா வணக்கிறப்ப பச்சை வாசம் போக ரொம்ப லேட் ஆகும். இந்த அளவு அரைச்சா போதும். அடுத்தது பட்டாணி சாதத்தை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி சீசன் அப்போ வாங்கி இந்த மாதிரி ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வணக்கிக்கோங்க. ஆனியன் கண்ணாடி பதம் வந்தால் போதும், அந்த அளவு வணக்கிக்கோங்க. இந்த டைமில் ஏற்கனவே அரைச்சி வச்ச கொத்தமல்லி தழை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால பச்சை வாசம் போகணும். அதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசம் போக டைம் எடுக்கும். வணக்கிட்டு இருக்கிற டைம்லேயே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்ச ஃப்ரெஷ் பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கலைன்னா காஞ்ச பட்டாணியை 8 ஹவர்ஸ் ஊற வச்சு வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 to 3 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கட்டாயமாக 15 மினிட்ஸ் அரிசி ஊறி இருக்கணும். அரிசி அளந்த டம்ளர்லேயே தண்ணியை அளந்து ஊற்றிக்கணும். இதே நீங்கள் சாப்பாட்டு ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். சாப்பாட்டுக்கு ரைஸை 1/2 hour ஊறவும் வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நம்ம புளிப்புக்கு தக்காளியும் சேர்க்கல, தயிரும் சேர்க்கல. அதனால தான் புளிப்புக்கு லெமன் சேர்த்துருக்குறோம். உப்பு கொஞ்சம் கரெக்டான அளவை விட கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் அரிசி ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
வேக வைக்கிறதுக்கு குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டா போதும். அரிசி ஊறினதுக்கும் ஒரு விசிலுக்கும் நல்லா பக்குவமாக வெந்துடும். இதே சாப்பாட்டு ரைஸில் செய்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் வந்துடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல ஸ்டீம் ப்ரெஷர் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணணும். இப்போ ஸ்டீம் ப்ரெஷர் போயிருச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பட்டாணி எல்லாம் மேலே வந்திருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நல்ல பக்குவமாக உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. லாஸ்டா நெய் வேணும்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணியில் புரோட்டீனும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால சீசன் டைமில் வாங்கி மறக்காமல் செய்யுங்க. எனக்கு வேணாங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. சர்வ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இது கூட ரைத்தாவும் பொட்டேட்டோ வறுவலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.